இஸ்லாம் மார்க்கம் 5 கடமைகளை வலியுறுத்துகிறது. இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தில் 5 கடமைகள், அதுல 4வது கடமை தான் தானம். பெருமானார் நபிகள் நாயகம் என்ன சொல்லுகிறார்? அந்த தானத்தை கூட தவமாக செய்ய வேண்டும் என்று தான் சொல்லுகிறார். அதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். தவம் என்பது ஒழுக்கத்தின் அடிப்படையில் வருவது, தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வதிலே வருவது. சொல்ல போனால் தானம் மற்றவரை சார்ந்து, பிறரை சார்ந்தது, தவம் தன்னை சார்ந்தது. ஒருத்தனுக்கு ரத்தம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு அவசர தேவைக்கு நம்ம அறிவிப்பு கொடுத்து விட்ட பிறகு கொடுக்கிறேன்னு ஒருத்தன் வந்தாலும் கூட கொடுக்க முடியாத சூழ்நிலையில் அவன் இருக்கிறான்னா மருத்துவர் மறுக்கிறார், இந்த ரத்தம் இந்த குரூப் தான், பட் இது சேராது. ஏன் தெரியுமா? உங்க ரத்தத்துல ஆல்கஹால் இருக்கிறதுனால இது இப்பொழுது எடுத்து எங்களால் பயன்படுத்த முடியாது என்று மறுக்கப்படுகிற போது அங்கதான் ஒரு மனிதன் சுய ஒழுக்கத்தில் இருந்திருந்தால் அது கூட அந்த ரத்தம் அவனுக்கு அந்த அவசர தேவைக்கு உயிர் காக்கும் மருந்தாக மாறி இருக்கும் என்றால் அதை அவன் செய்ய தவறியதனால் தான் அதுதான் தவம்னு நாங்க சொல்றோம். அதுதான் தவம். உட்கார்ந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்து இருக்கிற இடத்த விட்டு எழுந்திருக்க யாருக்கும் பயன்படாம உட்காந்துக்கிறது தவம் இல்லை.